தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறமா, கொடியை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் பல முக்கியமான பிரச்சனைகளை விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்தெந்த பிரச்சனை பற்றிலாம் பேசியிருக்கிறாரோ அந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அது வர பெருசாக அந்த பிரச்சனை யாருமே கண்டுக்காத பட்சத்தில் விஜய் அவர்களோட தலையீடு அந்த பிரச்சனைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நாடு முழுக்க அந்த பிரச்சனை போய் சேரும். அதற்கான தீர்வுகளும் சில பிரச்சனைகளுக்கு உடனடியாக கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரந்தூர் மக்கள் போராட்டம், வேங்கை வயல் சம்பவம், இப்போது மீனவர் பிரச்சனை. மீனவர்களோட தொடர் கைதை கண்டித்து தாவேகா சார்பில் நடத்த போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, திமுக இவங்க எல்லாரும் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு மேடைகளில் மீனவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் சீமானவர்கள்லாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையே அறிவிச்சிருக்கிறாரு. தாவேகா தரப்பில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வர நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறத சீமானவர்கள் எந்த இடத்துலையும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லலை. விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு எங்கள் கட்சி சார்பிலையும் நாங்கள் ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளோ டீட்டெயில்டான விளக்கம் எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சாதி ரீதியான பாகுபாடு. இதை எந்த அரசியல் கட்சி உடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவே தீண்டாமையை எதிர்த்து பல இடங்களில் போராடி இருப்பாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக சாதியே வேணான்ற மாதிரி எந்த மேடைகள்லையும் பேசினது கிடையாதுன்ற மாதிரியான சில கருத்துக்கள் பரவிட்டு வருது. அப்படி கமலஹாசன் அவர்கள் ரங்கராஜ் பாண்டே கூட கலந்துக்கிட்ட ஒரு நேர்காணல் ஒன்றில், நான் சாதியற்றவன், சாதி பார்க்கவே மாட்டேன், எனக்கு ஜாதியே கிடையாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு அரசியல்வாதி சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு சவால் விட்டுருப்பாரு. அதற்கு ரங்கராஜ் பாண்டே தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொல்ல, இந்தியாவிலே கிடையாதுன்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பார். விஜய் அவர்கள் கமலஹாசனுடைய இந்த சவாலை தாவேகாவோட மாநாட்டிலேயே அடித்து உடைச்சிட்டாரு. பிறப்பால் நம்ம எல்லாருமே சமம்தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே சமம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். இதன் மூலமாக கமலஹாசன் அவருடைய சவாலை விஜய் அவர்கள் முறியடித்த கணக்கில் தான் வரும். கமலஹாசன் அப்படி ஒருத்தர் இந்தியாவிலே இல்லைன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் மோஸ்ட் பவர்ஃபுல் கட்சியாக உருவெடுத்துட்டு வர்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்போ இருக்கிறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.